ஓகே, இந்த மாதிரி ஒரு சர்க்யூட் கொடுத்துட்டு இந்த XY வழியாக போகிற கரண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, இங்கே ஒரு சப்ளை இருக்குது, இங்கே ஒரு சப்ளை இருக்க மாதிரி வச்சுங்க. அப்போ இந்த சப்ளையும் இந்த ரெசிஸ்டன்ஸுக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஒரு ஒயர் மூலிமா ஜாயிண்ட் ஆகிருக்கு. அப்போ இது ரெண்டு பேரலல். அதே மாதிரி இங்கே ஒரு சப்ளைன்னு இருக்குங்க. இந்த ரெண்டு சப்ளையும் இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒயர் மூலிமா ஜாயிண்ட் ஆகிருக்கு. அப்போ இது என்னது? பேரலல். இந்த பேரலும் இந்த பேரல் என்ன ஆகிருக்கு? ஜாயிண்ட் ஆகிருக்கு, சீரியஸ். அவ்வளோதான். ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இருந்தால் பேரலுக்கு என்ன ஃபார்முலா? R1 R2 by R1 plus R2. அதே மாதிரி தான் இங்கேயும். அப்போ என்ன பண்ணலாம்? இதை 1 into 3 by 1 plus 3. அடுத்து இதுவும் பேரலா? அப்போ 2 into 4 by 2 plus 4. இந்த ரெண்டு என்ன ஆயிருக்கு? இப்படி ஜாயிண்ட் ஆயிருக்கு. அப்போ இது ரெண்டு என்னது? சீரியஸ்னா அப்படியே ஆட் பண்ணுறோம். கிளியரா? சரி, ரைட். இப்போ என்ன வரும்? 4, இது 3 ப்ளஸ் இது 6, இது 8. இதை கூட என்ன பண்ணலாம்? சிம்பிளிஃபை பண்ணி 4 2 8 3 2 6 இப்படி அடிக்கலாமா? அப்போ இது 4 2 8, இது 3 2 6. ஓகே, இப்போ இது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு பார்ப்போம். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இதுக்கு எல்சிஎம் என்ன? 12. அப்படி இன்டர் கிராஸ் என்னது? 9, இது 16. அப்போ 25/12 ஓம். சரி, அப்போ டோட்டல் கரண்ட் என்ன? டோட்டல் கரண்ட் ஈக்குவல் டு டோட்டல் வோல்டேஜ் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். டோட்டல் வோல்டேஜ் எவ்வளவு? 50 வோல்ட் பை ஆரா பை ஆர்னு சொல்லாமா? ஐஸ் ஈக்குவல் டு 50 into 1/R சொல்லலாமா? எல்லாம் ஒன்று தான், 1/R. அப்போ இதை என்ன பண்ணால் ரெசிப்ரோக்கலாக எழுதிடலாம். அப்போ 12/25 இதை அடித்தா என்ன வரும்? 2 2 24 ஆம்பியர். இப்போ தான் மேட்ரே இருக்குது. மேக்ஸை உள்ளே கொண்டு வந்துட்டு திரும்பி ஃபிசிக்ஸ்க்கு போயிடுவோம். இப்போ இங்கே என்ன போகுது? 24 ஆம்பியர் என்ட்ரு ஆகுது. இதை எத்தனை பேர் ஷேர் பண்ணிக்கிறாங்க? இவங்களும். நான் இவங்களை கொண்டு வரல, இங்கே தான் ஷார்ட் பண்ணியிருக்காங்களே கரண்ட். அப்புறம் எப்படி தானே போவோம்? அந்த மாதிரி வச்சுங்க. அப்போ இந்த பார்ட்டுக்கு நான் வர தேவையில்லை. அப்போ நல்லா பாருங்கள், மேக்ஸில் இந்த ரேஷியோ மெத்தட் போடுவீங்களா? 4 டோட்டலாக 4 பேர் சேர்ந்து எவ்வளோ ரூபாயை ஷேர் பண்ணிக்கிறாங்க? 24. அப்போ 4 பேர் சேர்ந்து 24 ருபீஸை ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னா ஒருத்தங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 6 ரூபாங்கிற மாதிரி கிடைக்குமா? ஒருத்தங்களுக்கு 6 ரூபானா 3 பேர்த்துக்கு எவ்வளவு? 18. ஒருத்தருக்கு எவ்வளவு? 6 அப்படின்னு வரும். அப்போ 18 6 எவ்வளவு? 24. சரியா போச்சா? இது மேக்ஸ். ஆனால் இப்போ ஃபிசிக்ஸ்க்கு வாங்க. கரண்ட் எதில் அதிகமாக போகும்? ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்தால் அதில் அதிகமாக போகும். இதை விட ரெசிஸ்டன்ஸ் இது அதிகம், இதில் கம்மியாக போகும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? 18 இங்கே போட்டுக்கிறேன், அந்த 6 இங்கே போட்டுக்கிறேன். கரெக்டாக? அப்போ 24 என்ன ஆயிடுச்சு? 6 18 பிரிஞ்சிடுச்சா? கிளியர். அதே மாதிரி இங்கே வாங்க, 24 போய் எங்கெங்கெல்லாம் போய் எப்படி வந்தாலும் திரும்பி ரிட்டர்ன் வரும்போது என்ன வரும்? 26 தானே வரும், 24 தானே வரும். ஏன்னா அதானே சர்க்யூட்டு. சரி, இப்போ இதை மறந்துடுங்க. இப்போ 4 2 6 என்னது? 6 பேர் சேர்ந்து எவ்வளோ இதை எடுத்துக்கிறாங்க? 24. அப்போ ஒருத்தர் எவ்வளோ எடுப்பாங்க? 4. சரி, 4. அப்போ 2 பேர் எவ்வளோ எடுப்பாங்க? 8. அப்போ 4 பேர் எவ்வளோ எடுப்பாங்க? நன்னாங்க 16. அதே மாதிரி தான் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக உள்ளவங்க தானே கரண்ட் அதிகமாக எடுப்பாங்க. அப்போ 16 இங்கே போடுங்க, 8 இங்கே போடுங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ 16 + 8 24. இங்கே 6 + 18. ஆனால் கான்செப்ட் என்ன? XY வழியாக போகிற கரண்ட்டு. இங்கே எவ்வளோ கரண்ட் என்ட்ரு ஆகுது? 18. ஆனால் இப்போ பாருங்கள், டோட்டலாக பாருங்கள் 18. ஆனால் இங்கே வர்றது எவ்வளவு? 6. அப்போ இங்கே எவ்வளோ போயிருக்கும்? 2 ஆம்பியர். ஸோ XY = 2 ஆம்பியர். இந்த 2 ஆம்பியர் இங்கே வந்துருமா? ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது? 6 + 2 8 வந்துருச்சா? அந்த மாதிரி இது ஓம், இது ஆம்பியர், குழப்பிக்காதீங்க. இந்த மாதிரி பார்த்துங்க.